ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் மீன் குழம்புக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் இது ஊற்றினோடனே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு எடுத்திருக்கேன். அதுவும் கொஞ்சம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ ஒரு இப்போ 2 இனுக்கட்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா உருவி போட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி இப்போ ஒரு 10 பல்லாட்டம் பூண்டு உரித்து சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மீடியமான சைஸு 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மீன் குழம்புக்கெல்லாம் தக்காளி பழமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட இஞ்சி பூண்டு விழுது சாய்ஸ் தாங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாம் போட்டு லைட்டாக நல்லா ஸ்லோலே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோலே நல்லா வதக்கி விட்டோன்னே கொஞ்சமாக நான் வீட்டு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்லோலே நல்லா வதக்கி ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்திருக்கேன். அதெல்லாம் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கரைச்சி வச்ச தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புளிப்பு அதிகமாக எடுத்துருக்கிறதும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கொஞ்சம் நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ மீன் எல்லாம் நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ எனக்கு தேவையான அளவு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கூட தண்ணியாக வச்சுக்கோங்க, இல்லை திக்காக வேணுன்றவங்க திக்காக கூட வச்சுக்கோங்க. எல்லாம் நம்ம மத்தி மீன் எல்லாம் அதில் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, 2 கொதி வந்தாவே போதும். அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா மீன்லாம் கரைஞ்சிரும், நல்லா இருக்காது, குழம்பு மீன் குழம்பு ஃபுல்லாக முள்ளாயிடும். அவ்வளோ நல்லா சுவையான சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.